ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்போர்ட் சேனல். இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் யூ மும்பை எதிராக ஒரு பல பரீட்சை நடத்தியிருக்காங்க. அதுல 13 புள்ளிகள் வித்தியாசத்துல தோல்வி தழுவி இருக்காங்க. எதனால தோத்தாங்க, அவங்களோட ஃபேன்ஸ் ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம இந்த போஸ்ட் ரிவ்யூல பார்க்கலாம். ஒரு ஃபேன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நவீன் எம்எஸ்டி அவர் பேர், அதோட ஸ்க்ரீன்ஷாட் நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் கபடி விளையாட வர்றீங்களா இல்லைனா மாடு மேய்க்க வர்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இது நம்மளுக்கு ரொம்ப கொச்சையாக, என்னப்பா ஒரு மேட்ச்சில் தான் தோற்றுருக்காங்க, இப்போ தானே டோர்னமெண்ட்டே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கூட இதே ஃபேன் தான் தமிழ் தலைவாஸ் ஒரு நல்ல விக்ட்ரி பண்ணும்போது அதை பாராட்டியிருப்பார். எகெயின் நம்மளோட ப்ரெடிக்ஷன் 100% நடந்திருக்கு, நம்ம ப்ரெடிக்ஷன் படியே எல்லாம் நடந்திருக்குங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தால் கூட தமிழ் தலைவாஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம், தமிழ் தலைவாஸோட அந்த பிளேயிங் 7 இன்னும் செட் ஆகலை அப்படிங்கிறது. அது இன்னைக்கு அப்பட்டமாக தெரிஞ்சுது. அந்த பிளேயிங் 7 ரொம்ப ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. யாரை இறக்குறதுங்கிறதே ஒரு டைமில் கேள்விக்குறியாக இருந்துச்சு. கடைசியில் நம்ம மாசான முத்துக்கு ஒரே ஒரு ரைடிங் வாய்ப்பு கிடைச்சிது. ஏன் அந்த ரைட்லேயே அவர் ஆக்சுவலாக நல்ல ஃபைட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபாஸ்டா தான் பண்ணாரு. ஒரு தெரி இருந்துச்சு, ஒரு வெறி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா ஏன் அவருக்கு இன்னொரு தடவை வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் அஜிங்கியா பவரும் நிறைய சொதப்போனது அப்ப கூட மாசான முத்து அவங்க உள்ள கொண்டு வரவே இல்லை. ஜட்டினும் இந்த தடவை ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணல. நிதின் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த டைம்ல இந்த நிலைமையில கூட ஏன் மாசான முத்துக்கு இன்னொரு ரைடு கொடுக்கலங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. திருப்பி ஏன் இந்த ரைடர்ஸை தமிழ் ரைடர்ஸ் தமிழ் தலைவாசி இவ்வளோ சோதிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு ரைடர்ல ஜஸ்ட் ஒரு ரைடில் எப்படி அவங்க ஒரு ரைடரை ஃபுல்லாக எவாலுவேட் பண்ண முடியும்? ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ரைடர்ஸ் ரொம்ப சொதப்பலாக இருக்கும்போது ஏன் அந்த ரைடருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல, மாசான முத்துக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது எப்படி ஒரு ரைட்ல நீங்க முடிவு பண்ணுவீங்க? எனக்கு அது சத்தியமா புரியல. யூ மும்பால ரொம்ப எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குகன் சிங் 11 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு. அமீர் முகமதும் 10 பாயிண்ட்ஸ் எடுத்து 2 பேரும் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கேன் நம்ம விஸ்வாந்த் தேவையான நேரத்தில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதாவது பிரைமரி ரைடரும் செகண்டரி ரைடரும் மேட்ல இல்லாதப்ப ஆல் அவுட் வந்துருமோ அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ் வரும்போது விஸ்வாந்த் நம்ம அந்த டீமை ஆல் அவுட்ல இருந்து மீட் எடுத்தது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. டிஃபென்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாரு. எகெயின் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், தமிழ் தலைவாஸ் ரியலைஸ் பண்ணுவாங்களா, விஸ்வாந்தை நம்ம ரீட்டைன் பண்ணலங்கிறது ரியலைஸ் பண்ணுவாங்களாங்கிறது இன்னைக்கு மேட்ச்ல தான் தெரியுங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே இது கண்டிப்பாக இன்னைக்கு ஆஷான் குமாரும் தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் ரிக்ரெட் பண்ணியிருப்பாங்க. ஐயோ, விஸ்வாந்த் மாதிரி ஒரு பிளேயரை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டோம், நம்ம எப்படி இவ்வளோ மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ் தலைவாஸ் சைடு பார்த்தோன்னா நரேந்தர் 10 பாயிண்ட்டும் அஜிங்கியா 7 பாயிண்ட்டும் எடுத்திருந்தாரு. அஜிங்கியா அவுட் ஆக்கின ஒரே பர்சன் மகேந்தர். அவரும் 2-3 தடவை அவுட் ஆனார். அப்புறம் அவரும் இவரை பிடிச்சாரு. அதுக்கப்புறம் அவங்க பிளேஸ் எல்லாம் மாற்றி அதை சரி பண்ணி ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டிஃபென்ஸ், தமிழ் தலைவாஸ் டிஃபென்ஸ் ரொம்ப 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 மோசமாக இருந்துச்சு. மோஹித் மட்டுமே ஒரு 6 பாயிண்ட் அவர் டிஃபெண்ட் பண்ணி 6 பாயிண்ட் கொடுக்கல. அவர் ரைடர்ட் அவுட் ஆகி ஒரு 6 பாயிண்ட் கொடுத்தாரு. அதேமாதிரி அபிஷேக்கும் எக்கச்சக்க பாயிண்ட்டை அள்ளி வழங்கினாங்கன்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு டிஃபெண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் அபிஷேக் ஒரு பாயிண்ட் கூட எடுக்கலைன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு டிஃபென்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும்போது கூட மாசான முத்துக்கோ அப்புறம் அல்லூர் சதீஷ்கோ அந்த மாதிரி இப்போ ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு ஏன் ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி நரேந்தர் நிறைய திணறினார். ஃபஸ்ட்லலாம் ஒரு பயங்கர ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. கடைசியில் அந்த அவர் 10 புள்ளி எடுத்தார்னா அது அந்த கடைசியில் எடுத்த புள்ளி தான். இல்லைன்னா அவருக்கும் அது 10 பாயிண்ட்ஸ் வந்திருக்காது. ஸோ தமிழ் தலைவாஸ் தன்னுடைய பிளேயிங் 11 இல்லைனா அவங்களோட ஹோல் யூனிட்டை ரீவிசிட் பண்ணிக்கிற நேரமாக இருக்குது. ரொம்ப தடுமாறுனாங்க இன்னைக்கு. ஏன்னா ஒரு தடவை கூட ஈக்குவலாக வர முடியல. ஃபஸ்ட்டே லீட் எடுத்துட்டாங்க. யூமும்பா ஃபஸ்ட்டே லீட் எடுத்து போயிட்டாங்க. இவங்களால அவங்கள துரத்தி கூட பிடிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்கங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. யூமும்பா ஜஸ்ட் லைக் தட் வின் பண்ணாங்க. எந்த அளவுக்கு வின் பண்ணாங்கன்னா, யூமும்பா தன்னோட சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு தமிழ் தலைவாஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. எப்போவுமே நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு டைமில் நம்ம ஜெயிக்க போகிறோம்,
இன்னும் வந்து மெயின் பிளேஸ்க்கெலாம் ரெஸ்ட் கொடுப்போம், நம்ம சப்ஸ்டியூட்ஸே போதும் இவங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு தமிழ் தலைவாஸ் வந்து அப்புறம் வந்து யூமம்மா வந்து அவங்களுக்கு சப்ஸ்டியூட்ஸ் பிளேஸ்க்கெலாம் சின்ன சின்ன வாய்ப்புகள் கொடுத்து அவங்கள வந்து ட்ரையல் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு வந்து மேட்ச் வந்து முடிஞ்சுது. ஸோ இது வந்து தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு சின்ன அவமானமாக தான் நினைக்கணும். அப்போ தான் அவங்களால வந்து கம்பேக் கொடுக்க முடியும். இப்போ அடுத்த மேட்ச் வந்து அவங்களுக்கு வந்து பட்னா பைரட்ஸோடு இருக்குது. இதில் வந்து என்ன மாதிரி கம்பேக் கொடுப்பாங்களா, இல்லைன்னா டீமை மாற்றுவாங்களா, அட்லீஸ்ட் பட்னா பைரட்ஸோடையாவது மாசான முத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ நம்ம டேக்கிள் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு, டிஃபென்ஸ் மோசமாக இருந்துச்சுன்னோ அதோட நம்பர்ஸ் என்னென்னா, வெற்றிகரமான டேக்கிள் வந்து வெறும் 10 தான், தோல்விகரமான டேக்கிள் வந்து 22. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டேக்கிள்லேயே 12 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிருக்கு. அதுதான் அந்த 13 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸு. ஏன்னா நரேந்திரும் 10 பாயிண்ட் எடுத்துட்டாரு, அஞ்சிங்காவும் 7 பாயிண்ட்ஸ் எடுத்து ஓரளவுக்கு வந்து ரைடிங்கில் மேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து டேக்கிள் அவங்களால மேக்கப்பே பண்ண முடியல. ஏன்னா வந்து எல்லாருமே மோசமான டேக்கிளில் இருந்தாங்க. அப்புறம் வந்து விஸ்வந்த் வந்து ரொம்ப ஒரு சென்சிபிளாக இன்றைக்கி விளாண்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவரை வந்து ஒரு தடவை ஒரு டேக்கிள் அவர் பண்ணப்பட்டார். அது வந்து சூப்பர் டேக்கிளாக இருந்துச்சு தமிழ் தலைவாஸ்க்கு. ஆனால் வந்து அந்த ஜெர்சி புல்லிங்கிறது ரொம்ப அழகாக கிளைம் பண்ணார். டேக்கிள் முடிஞ்சோடனே சொல்லிட்டாரு ஜெர்சி புல்லிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. உடனே யூமம்மா வந்து ரிவ்யூ போகிறாங்க. அந்த ரிவ்யூலையும் நல்லா தெரிஞ்சது ஜெர்சி புல்லிங் இருக்குன்னு. போன ரிவ்யூலேயும் சொன்ன மாதிரி அவர் அந்த கான்ஃபிடன்ஸில் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் வந்து ரொம்ப தப்பான முடிவு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது நீ கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிற ஒரு குக்கிராமத்துலேருந்து வந்திருக்கிற ஒரு விஸ்வாந்த் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் இவ்வளோ அழகாக, இவ்வளோ சூப்பராக, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் நம்மளோட யூடியூப் பக்கத்தில். அதில் வந்து 90% வந்து தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 10% வந்து யூமம்மா ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 10% தான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எகெயின் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், நம்மளோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து தமிழ் தலைவாஸ் என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஃபேனாக தமிழ் தலைவாஸ்க்கு என்ன சொல்ல வர்றீங்க? அந்த நவீன் எம்எஸ்டி சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் மாடு மேய்க்க தான் வர்றாங்களா அப்படின்னு கேட்ட கமெண்ட் சரியாங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள்.